Hi guys, welcome back to our Riya creation. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம அலைட் மோஷனில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தென் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், பீட் மார்க் ப்ரீசெட் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு இந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டா போதும். இந்த பீட் மார்க் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுப்பேன். இந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸும் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃபர்ட்ஸ் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டையும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்குமே வந்துட்டு நானே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அதை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ கரெக்டாக வந்துட்டு 5.03 செகண்ட் வரைக்கும் அந்த வீடியோ வரும். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம 5.03 செகண்ட் வரைக்கும் அந்த வீடியோ மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்துட்டு நீங்கள் வச்சுருக்க இமேஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் உங்களோட இமேஜஸ் வச்சு கூட நீங்கள் இந்த எடிட் பண்ணலாம். ஸோ உங்களோட விஷ் தான். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக கூட அந்த வீடியோ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துட்டு 5.03 செகண்டில் செட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இமேஜஸ் வேணும் அப்படின்னா நான் ஜிப் ஃபைலாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 5.03 செகண்டில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேமில் செட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸ் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி, ஸோ அவங்க ஃபேஸ் வந்துட்டு கரெக்டாக தெரிகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கணும். அகைன் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு ஒரு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இமேஜஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணமோ அதே தான் வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்கும் அதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தென் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் வந்துட்டு இன்னொரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜஸ் வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணியாச்சு. அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டையும் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜில் வந்துட்டு எஃபர்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபர்ட்டை காப்பி பண்ணி தான் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் இருக்கும், அதில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காப்பி ஆகிடும். பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எதுலேருந்து இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து அந்த எஃபர்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு 5.03 செகண்ட்லேருந்து நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ட் வரைக்கும் ஆட் பண்ண எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜஸ் வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுவே வந்துட்டு பீட் மார்க் இருக்க வரைக்கும் அதுவே வந்துட்டு ஆட் ஆகிடும். இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங் ஐக்கான் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெசல்யூஷன் இருக்கும். அதில் போய்ட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு தென் குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.